ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங்னா ஹெல்மெட் மவுண்ட் அப்புறம் மைக்கும் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்மெட் மவுண்ட் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இதுதான் ஹெல்மெட் மவுண்டோட பாக்ஸு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஏதோ யூசர் மேனுவல் மாதிரி தந்துருக்குறாங்க. இதுதான் ஹெல்மெட் மவுண்ட். குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொடுக்குற காசுக்கு டீசெண்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன். அந்த மவுண்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லாக் எடுத்து லாக் பண்ணுவோம். லாக் பண்ணதுக்கப்புறம் நாம் மேலே இருக்கிற மொபைல் ஹோல்டர் எடுத்து போடணும். இது மொபைல் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மேலே இருக்கிற மொபைல் ஹோல்டரை கழட்டிட்டு கோப்ரோ ஆக்ஷன் கேமராவும் ஃபிட் பண்ணலாம். என்கிட்ட இப்போதைக்கு மொபைல் தான் இருக்குது, அதனால் நான் மொபைல் ஹோல்டர் யூஸ் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் நம்ம கோப்ரோ வாங்கலாம், சூன் கோப்ரோ வாங்கிடுவோம். இதுதான் பொசிஷன். இப்படி போட்டு லாக் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணிட்டோம்னா இப்படி நேராக இருக்கும். இது வழியாக வீடியோ எடுத்துக்கலாம். இதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம மைக் பற்றி பார்ப்போம். நான் வாங்கினது மேனோ AU100 அப்படிங்கிற மாடல். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சுன்னா 740 சம்திங் வந்துச்சு. அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா சிலிக்கான். அப்புறம் இந்த மைக் கிளிப்பு குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அப்புறம் மைக் ஸ்பாஞ்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மைக்கு தூக்கி ஓரமாக வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாக்ஸில் ஏதோ ஹாப்பி ஷேர்னு ஏதோ போட்டு QR கோடு ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல். இது நம்மளுக்கு தேவைப்படாது எப்படி இருந்தாலும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுச் வந்து குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இதில் போட்டு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், டேமேஜ் ஆகாமல் இருக்கும். கசகசன்னு போட்டு வைக்கிறதுக்கு இந்த பவுச்சில் போட்டு வச்சிடலாம். நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம். இதுதான் மைக். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பின் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் லேப்டாப் மொபைல் ஃபோனில் போடலாம். இன்னொரு பின் பார்த்திங்கன்னா கோப்ரோவில் இதில் போடுற மாதிரின்னு நினைக்கிறேன், அது நம்மளுக்கு சரியாக தெரியல. இதுதான் மைக். இருங்க, மைக்கோட ஸ்பாஞ்ச் எடுத்து போட்டுருவோம். நீங்கள் கேட்பீங்க மைக்கோட குவாலிட்டி ரெக்கார்டு எப்படி இருக்குதுன்னு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறதே அதில் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் வரதை செய்யுது, ஏன்னா நான் இருக்கிறது மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால வாய்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் நாய்ஸ் ரிடக்ஷன்லாம் யூஸ் பண்ணோம்னா தான் கரெக்டாக இருக்கும். ஹெல்மெட் மவுண்ட் பார்த்திங்கன்னா 400 சம்திங் வாங்கினேன். அப்புறம் இந்த மைக் பார்த்திங்கன்னா 740 சம்திங்கில் வாங்கினேன். டோட்டல் பார்த்திங்கன்னா 1188 வந்துச்சு. உங்களுக்கு ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். மைக் குவாலிட்டி ஓகே தான். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுக்கிற மைக்கும் அதே மைக் தான். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நிறையா விளாகிங்லாம் பண்ணுவோம், ட்ராவல்லாம் பண்ணுவோம். எங்கள் ஊரில் நிறையா இடம்லாம் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மோட் இருக்குது. ஆன் பண்ணிங்கன்னா கோப்ரோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி, ஆஃப் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளக்இன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணோம்னா செல் போடுற மாதிரி. இது குறிப்பிட்ட லைஃப் டைம் வரும். அதுக்கப்புறம் ஒயர் பார்த்திங்கன்னா 6 மீட்டரோ என்னமோ சம்திங், 6 மீட்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், 6 மீட்டர் தான். 6 மீட்டர் வரைக்கும் லென்த்து வரும். நல்லா லாங்லேயே வச்சு வீடியோ எடுக்க முடியும். குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.